பொதுவா பிரிவு அப்படின்னாலே வலியை தான் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான ஒரு பிரிவை சந்திக்கும் போது என்ன மாதிரியான மனநிலையில அவங்க இருப்பாங்க சார்? அதாவது பிரிவு அப்படின்றது மன வலியை கொடுக்கும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் துலா ராசிக்காரர்கள் ஒரு முடிவை எப்படி எடுக்கிறாங்க பாருங்களேன். அந்த பிரிவு கோபத்தில் எடுக்கிற பிரிவு கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு துலாம் சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி. அதில் அந்த சுக்கிரனுக்குரிய எல்லா மென்மையான குணங்களும் இவங்கள்ட்ட எப்பயுமே அது ஒரு நிதானமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க பட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டோ கோபத்திலையோ ஒரு முடிவு எடுத்து ஒருத்தரை பிரியலைங்கிறதுக்கு முக்கியமான விஷயமே கால்குலேட் மைண்டு. துலாம் ராசிக்கு 9 கூடிய பாக்யாதிபதி புதனாக வர்றதுனால இவங்க ஒரு கணக்கு போட்டு பார்க்குறாங்க. நம்ம எவ்வளோ காலமையா வாழ்க்கை முழுசும் முன்பக்கமாகவே போயிட்டே இருக்குது, ஒன் சைடாக இது எப்படி வாழ்க்கை? அது வாழ்க்கைன்னு இருந்தால் நம்ம எந்த விஷயம் செய்தாலும் அதில் எக்ஸ்ட்ராவும் வேணாம், கம்மியாகவும் வேணாம். ஏன்னா துலாம் ஒரு சமநிலை ராசி. துலாத்தில் சனிபான் உச்சம் பெறாரு. நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் பாருங்கள், ஒவ்வொரு அமைப்புகள் ஜீவராசிகளுடைய அமைப்பு இருந்தாலும் துலாத்தில் மட்டும் தராசு. அப்போ இந்த தராசுங்கிற அந்த நீதி தேவன், அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா வேணாம், கம்மியாக வேணாம், உள்ளதை கொடுத்தா போதும்ல. வாழ்க்கை முழுசும் நாங்கள் மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்னையா வாழ்க்கை அது அப்படின்ற மனநிலையில்தான் துளாராசிக்காரங்க ஒரு முடிவுக்கு வராங்களே தவிர ஏதோ அவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி உணர்ச்சி வசப்பட்டு அப்படி கிடையாது. எல்லாத்தையும் வாழ்க்கை முழுசும் நடந்த சம்பவங்களை தன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து தான் துளாராசிக்காரர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க.